பகவான் ஆனந்த ஸ்வரூபி, ஆனந்தமே வடிவாக இருப்பவர். எல்லா ஆனந்தமுமே அவரிடமிருந்துதான் பிறக்கின்றது. அவர் சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம், இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ், அறிவு மற்றும் உணர்வு கான்ஷியஸ்னஸ், மற்றும் ஆனந்தம் பிளிஸ் பேரானந்தம், இவற்றை தன்னுடைய இயல்பாக கொண்டவர் பகவான். அப்படி அவர் ஆனந்த ஸ்வரூபியாக இருப்பதால் பகவான் ஆனந்தக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஆனந்தாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் நந்தனக. பகவான் இன்பம் அளிக்கின்றார், ஆனந்தம் அளிக்கின்றார். அதனால் அவர் நந்தனக. ஓம் நந்தனாய நமக. நந்தக. பகவான் முழுமையானவர். அவரிடம் இல்லாதது எதுவுமே இல்லை, அண்டு அவர் இல்லாதவாறும் எதுவுமே இல்லை. அதனால் அவர் நந்தக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அந்த பரிபூரணராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் நந்தாய நமக. வேறொரு கோணத்திலே அனந்தக. நந்தக என்கின்ற சொல்லுக்கு நேர் எதிர் பொருளை கொண்டது இந்த சொல், இந்த திருநாமம். இதற்கு இன்பம் ஏதும் இல்லாதவர் என்பது நேரிடை பொருள். ஆனால் உட்பொருள் என்னவென்றால், இந்திரியங்களினாலே ஏற்படுகின்ற ஆனந்தம், சுகம், மகிழ்ச்சி இவருக்கு இல்லை. அவர் அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை. அவற்றையெல்லாம் தாண்டியவர். தன்னுடைய ஆத்மாவாகிய பேரின்பத்திலேயே அவர் லயித்திருப்பவர். அதனால் வேறு எந்த இன்பமும் அவருக்கு தேவையும் இல்லை, இல்லவும் இல்லை. இந்திரியங்கள் மட்டும் இல்லாமல் மனம், புத்தி இவற்றினால் ஏற்படுகின்ற ஆனந்தமும் இவருக்கு இல்லை. உதாரணமாக, ஒரு காரியத்தை எடுத்து அதை செவ்வனே செய்து முடித்து அதிலே வெற்றி பெறும் பொழுது நமக்கெல்லாம் இன்பம் ஏற்படுகின்றது. பகவானுக்கு அப்படிப்பட்ட இன்பமும் இல்லை. ஏனென்றால் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம், விருப்பம் இதெல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. எனவே இந்திரியங்களை மட்டுமல்ல, மனம், புத்தி, அகங்காரம் இவற்றையெல்லாம் கூட தாண்டியவர் பகவான். அதனால் அவருக்கு அனந்தக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. அனந்தக, அனந்தக. பகவானுடைய அடுத்த திருநாமம் சத்ய தர்மா. தர்மம், ஞானம் இவையெல்லாம் பகவான் இடத்திலேயே உண்மையிலேயே நிரந்தரமாக இருக்கின்றன. பகவானிடத்திலே தர்மம் இருப்பது மட்டுமல்லாமல் தர்மம் பகவானையே சார்ந்தும் இருக்கின்றது. அதனால்தான் உலகங்களிலே தர்மம் குறைவுபடும் பொழுது, அதர்மம் மிகும் பொழுது பகவானே அவதரித்து நிலைமையை சரி செய்ய வேண்டி வருகின்றது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி வருகின்றது. அதை அவர் செய்கின்றார். பல அவதாரங்களை எடுத்து செய்கின்றார். யுகங்கள் தோறும் திரும்ப திரும்ப இப்படி செய்து கொண்டே இருப்பேன் என்றும் வாக்களிக்கின்றார். இந்த காரணங்களினாலே பகவான் சத்ய தர்மா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சத்ய தர்மனே நமக. திரிவிக்ரமக. த்ரிவிக்ரமக, 3 அடிகளை வைத்தவர். வாமன அவதாரத்திலே பகவான் தன்னுடைய 3 அடிகளை எல்லா உலகங்களிலும் வைத்தார். சொல்லப்போனால் 3வது அடியை வைக்கக்கூட இல்லை. 2 அடிகளாலேயே அனைத்தையும் அளந்து விட்டார் பகவான். அதனாலேயே 3வது அடியை என் சிரத்தின் மேலேயே வைக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் என்று யாசித்தார் பலி சக்கரவர்த்தி. இப்படி 2 அடிகளாலேயே அவர் அனைத்தையும் அளந்து விட்டார். ஆனால் பொதுவாக உபச்சார ரீதியாக 3 அடிகளாலே எல்லா உலகங்களையும் அளந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவர் கேட்டது 3 அடிகள் என்பது எல்லோருக்கும் நினைவிருக்கும். ஓம் திரிவிக்ரமாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.